சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு திமுக அரசு எதிரானது அல்ல என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்த நிலையில் பாமக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசுக்கே அதிகாரம் உள்ளது என பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பிரச்சனை இந்த அவையில் பேசப்பட்டிருக்கிறது. இங்கே அவைத் தலைவர் அவர்கள் பேரவைத் தலைவர் சொன்னது போல பட்ஜெட்டிலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்திலும் பல நேரங்கள் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அதேபோல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதேபோல வேல்முருகன் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய ஜி.கே. மணி அவர்களும் பல முறை நேரடியாக வந்து என்னை சந்தித்து இது குறித்து பிரச்சனையை சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது குறித்து நாங்கள் விளக்கமாக அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல, உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடை சொல்ல விரும்பவில்லை. பாதுகாப்பாக இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அப்போ அந்த உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கை தக்க வைத்துக் கொள்வதற்கு, பாதுகாப்பை தேடிக்கொள்வதற்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கட்டாயம் நடத்தியாகணும். அப்போ தான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் உரிய வகையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. 69 விழுக்காட்டை பாதுகாக்கிறோம் என்ற நிலையை எட்ட முடியும். அப்போ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. இது இல்லாமல் எப்படி பாதுகாக்க முடியும்? இது சமூக நீதி பிரச்சனை தானே, ஜாதி பிரச்சனை இல்லையே. ஆகவே தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டின் உச்சநீதிமன்றத்தில் இருப்பதை பாதுகாப்பதற்கும் ஒவ்வொரு சாதியில் இருக்கிற நலிந்தவர்களை மேம்படுத்துவதற்கான மிக முக்கிய காரணம் தான் இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இன்றைக்கி வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, இது முக்கியமானது. கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. இந்த ஆட்சியில் முதலமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து பேசி அரசாணை வெளியிட்டார். பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்தார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தீர்ப்பையும் பெற்றார். அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனாலும் நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துவதற்கு காலதாமதமாகிறது. அதனால தான் அந்த காலதாமதம் கூடாது. உடனடியாக வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி கேட்டோம். பதில் சொன்னாங்க. அப்போ எல்லாம் நடந்துச்சு. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே. காலந்தாழ்த்துவது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, வேதனையாக இருக்குது.